எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம நல்ல புளிப்பா கார சாரமா ஆந்திரா ஸ்பெஷலான கோங்கூரா ப்ரான்ஸ் எப்படி செய்யறதான் பார்க்க போறோம். நல்ல சாஃப்டா ஜூசியான ப்ரான்ஸும் அந்த கோங்கூரா ஃபிளேவர்ஸோட பிரமாதமா இருக்கும். வாவ்! ஸோ வாங்க இந்த ஆந்திரா ஸ்பெஷல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இறால் எடுத்திருக்கேன். இறாவை சுத்தமாக கழுவி டீவைன் பண்ணி நல்ல தண்ணி எதுவும் இல்லாமல் சுத்தமாக பிழிஞ்சு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசாலா ப்ரான்ஸ் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த சிம்பிளான மேரினேஷன் ப்ரான்ஸில் நல்லா அப்சர்வ் ஆகி நல்ல ஃப்ளேவர்ஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போகிறோம். இப்போ ஒரு பேனை சூடாக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரான்ஸை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணுங்க. இறாலேருந்து ரிலீஸ் ஆகிற மாய்ஸ்சர் எல்லாம் நல்லா வற்றி ப்ரான்ஸ் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க. இப்படி ரோஸ்ட் பண்ணுறதுனால ப்ரான்ஸில் ஒரு நல்ல டெக்ஸ்டரும் ஃப்ளேவர்ஸும் கிடைக்கும். இன்னைக்கு நான் மீடியம் சைஸ் இறா தான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் சின்ன சைஸ் இறா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இறா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். ரோஸ்ட் ஆனதும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு அகலமான பேன் எடுத்து அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேருங்க. அடுத்து பொடிசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துருங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் வதக்கி விட்டு கீரின 5 பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் இப்படி நல்ல கோல்டன் கலரில் வறுப்பட்டாதான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஸ்வீட்னஸும் ரிச்னஸும் கிடைக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நறுக்கி சேர்த்துடலாம். தக்காளி நல்லா மசாலா கூட சாஃப்டாக வர வரைக்கும் வதக்குங்க. தக்காளி ஒரு 2 நிமிஷம் வதங்கினதும் நம்ம இப்போ கோங்கூராவை சேர்த்துடலாம். அதாவது புளிச்சக்கீரையை சேர்த்துடலாம். நான் இங்கே 2 கையளவுக்கு புளிச்சக்கீரையை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு போல் அளவுக்கு இருக்கும். 1/4 கிலோ இறாக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த கோங்கூராவை ரொம்ப பொடிசாக நறுக்க தேவையில்ல. வதங்கும் போதே தானாக சுருங்கிடும். அதனால கொஞ்சம் ரஃப்பாகவே சாப் பண்ணால் போகிறோம். பாருங்கள், நம்ம சேர்த்த கீரை டக்குன்னு எப்படி சுருங்கி மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சுன்னு. கீரை மசாலா கூட நல்லா சேர்ந்து வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கீரையோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி சேருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மேஷர் வச்சு கோங்கூரா கூட வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இப்படி மேஷ் பண்ணும்போது கோங்கூராவில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் எல்லாமே நல்லா கிடைக்கும். மசாலாவும் நல்லா திக்காக ரிச்சாகவும் இருக்கும். கோங்கூரா மிக்ஸ்சர் நல்லா மேஷ் ஆன பிறகு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான்ஸை சேர்த்துடலாம். ப்ரான்ஸ் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது 250 ml கப். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா எல்லாம் சேர்த்து கொதிச்சு நல்ல கிரேவி பதத்துக்கு வரட்டும். இறா நல்ல கோங்கூரா ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அப்சார்ப் பண்ணி குக் ஆகட்டும். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம கடைசியாக கருவேப்பிலை சேர்க்கும் போது இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பேனை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பேனை ஓப்பன் பண்ணலாம். வாவ், பாருங்க, பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. இந்த டிஷ்ஷோட கலரும் டெக்ஸ்டரும் சூப்பர் ரிச்சாகவும் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கூரா ப்ரான்ஸ் ரெடி. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க. கோங்கூராவில் இருக்கிற நேச்சுரல் புளிப்பு, ப்ரான்ஸில் இருக்கிற அந்த ஜூசினஸ், இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சேர்த்து இந்த காம்பினேஷன் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் இந்த கோங்கூரா ப்ரான்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா வாவ், பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க.
கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingShow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். All my home cooking digital cookbooks are now available on shop.homecookingshow.in. Download and start cooking today.